Hi friends, வணக்கம். Welcome to your recipes diary. நம்ம இன்னைக்கு டீ கடையில போடுற வெங்காய வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வெங்காயம் ஊற வைக்க தேவையில்ல, உடனடியா செய்யலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரே டைம் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்ப இதை நாம ஊற விட வேணாம். இதுலயே கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தண்ணி ஊத்தி ஒரு மாவு மாதிரி உருட்டுற அளவுக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் மாவுல இருந்து பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறோம். அதனால தண்ணி அளவு கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இதுல கடைசியா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே கூட எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 2 கையிலயும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமா மாவு எடுத்து கையில நல்லா அழுத்தி பிடிச்சு உருட்டிக்கலாம். இதை உள்ளங்கையில வச்சு சின்னதா வடையா தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க வாழை இலையில கூட எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வடை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டி எல்லா மாவுலயும் வடை தட்டி வச்சுக்கலாம். அடுத்ததா நாம எண்ணெயில வடையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க. இப்ப நம்ம தட்டி வச்ச வடையில ஒரு வடை எடுத்து பொறுமையா எண்ணெயில விடலாம். ஒரு வடையா பொறுமையா எண்ணெயில விடலாம். ஒரு வடை போட்டு அது பொரிஞ்சு லேசா மேல வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வடை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு மேல வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். ஒரே டைம் எல்லா வடையும் சேர்க்காம உங்க எண்ணெய் சட்டியில எத்தனை வடை போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு ஒரு பேட்சா கூட நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில இருக்கிற இந்த சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு வடையா நம்ம வெளியே எடுத்துடலாம். நீங்க ஸ்டவ்வோட ஃப்ளேம் அதிகமா வச்சீங்கன்னா வெங்காயம் சுத்தி பர்ன் ஆயிடும். ஆனா உள்ள வேகாத மாதிரி இருக்கும். அதனால ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா சுவையா உடனே செய்யக்கூடிய வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டீ சாப்பிடும்போது இந்த வெங்காய வடையை சாப்பிட்டு டீ சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம யோர் ரெசிபிஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ, பை பாய்.